ஹாய், இன்னைக்கு NS200 இன்ஜின் ஆயிலுடைய சர்க்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னன்னா இன்ஜின் நம்ம பிரிப்போம், மாட்டும் போது ஆயில் சர்க்குலேஷன் அதோடைய பேசேஜ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது நம்ம கவனிக்கணும். ஏன்னா கஸ்டமர் வந்து ஒரு வருஷத்துக்கு 2 தடவை இன்ஜின் மாட்டிட்டேன், திரும்ப அதே கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு, இன்ஜின் சீஸ் ஆகுதுன்னு வருவாங்க. இன்னைக்கு லாஸ்ட் டைம் இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கஸ்டமர் வந்தார். அதில் பார்த்தோம்னா இங்கே இந்த கிளச் கேஸில் இந்த ஆயில் ஜெட்டே இல்லாமல் 2 பேர் மாட்டி திரும்ப அதே ப்ராப்ளம். நம்ம அந்த ஜெட்டை மட்டும் வாங்கி போட்டு ப்ராப்ளம் கரெக்ட் பண்ணுறோம். திரும்ப இந்த ப்ராப்ளம் வந்து வரக்கூடாதுக்காக இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. இது இந்த பேசேஜ் லைனை வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் வந்து மேனுஃபேக்சரர் கொடுத்துருக்கிற டிராயிங்கும் வந்து அட்டாச் பண்ணுற பிக்சர் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்ஜின் கேஸ்க்குள்ளே இருக்கிற ஆயில் இந்த ஸ்ட்ரெயினர் மெஷ் மூலிமா ஃபில்டர் ஆகி ஆயில் பம்ப் சக்ஷன் லைனுக்குள்ளே பாஸ் ஆகும். பம்ப் மவுண்டிங் சைடு பார்த்தோம்னா ஆயில் இந்த பேசேஜ் வழியாக பம்புக்குள்ளே என்டர் ஆகிட்டு ஹை ப்ரெஷர் ஆயில் இந்த டிஸ்சார்ஜ் லைனில் எக்ஸிட் ஆகும். இந்த ஆயில் ஃபில்டர் சேம்பருக்கு B2C வழியாக என்டர் ஆகும். ஃபில்டர் சேம்பரில் ஃபில் ஆன ஆயிலில் இருக்கிற ஃபாரின் பார்ட்டிகல்ஸ்லாம் ஃபில்டர் ஆகிட்டு டி அவுட்லெட் மூலிமா ஹெச்ன்ற பாக்கெட்டில் ஃபில் ஆகும். இங்கே இருந்த ஆயில் 2 பார்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்று இந்த வழியாக கிளச் கவர் பாக்கெட் மூலிமா கிராங்க் ஷாஃப்ட்டுக்கும், அங்கிருந்து ஜெட் நாசில் பிரைமரி கியருக்கும், அங்கிருந்து நாசில் G வழியாக எக்ஸிட் ஆகும். இந்த G நாசில் பிளாக் ஆகிடுச்சுன்னா ஹெட்டுக்கு ஆயில் போகாது. ஜியில் எக்ஸிட் ஆன ஆயில் இந்த ஹோல் மூலிமா போருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். போரில் ஆயில் பேசேஜ் நம்ம பார்த்துருப்போம். அங்கேருந்து வால்வ் ட்ரெயின் அசம்பிளி கேம் ஷாஃப்ட் ராக்கருக்கு இது வழியாக ஃப்ளோ ஆகும். அங்கே ஒரு மைன்யூட் ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸை எப்போவுமே க்ளீனாக இருந்ததுன்னா வால்வ் ட்ரெயினுக்கு ஆயில் ஃப்ளோ நல்லாவே இருக்கும். செகண்ட் பார்ட் ஆஃப் ஆயில் RH கேஸ்லேருந்து LH கேஸ்க்கு பாக்கெட் H மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். பாக்கெட் Hக்குள்ளே இருக்கிற ஹோல் வழியாக ஆயில் ஜெட்டுக்கு ஆயில் பாஸ் ஆகும். அது பிஸ்டன் ஸ்கர்ட்டுக்கும் போர் வால்வுக்கும் அடிஷ்னல் லூப்ரிகேஷனாக ஹெல்ப் பண்ணும். அடுத்தது பாக்கெட் Hக்குள்ளே இருக்கிற ஹோல் வழியாக ஆயில் பாக்கெட் ஐயை ஃபில் பண்ணும். அங்கே இருக்கிற ஆயில் மேக்னெட் சைடு வழியாக கியர் பாக்ஸுக்கு ஜேன்ற பேசேஜ் மூலிமா ஆயில் என்டர் ஆகும். என்டர் ஆன ஆயில் கிளச் ஷாஃப்ட்டுக்கும் அங்கிருந்து ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட்டுக்கும் ஒரு ஹோல் மூலிமா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது மூலிமா சீஸ் ஆகிற கம்ப்ளைண்ட்டை தவிர்க்கலாம். தேங்க்யூ.